மக்கள் அனைவரையும் யோகாவின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து, இப்போது நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆசனங்க. இந்த ஆசனம் மர ஆசனம்னு சொல்லுவாங்க. இதை செஞ்சால் உடம்பு எத்தனை வயசானாலும் வளர்ந்து கொண்டே இருக்குங்கிறது எந்த மாற்றமும் இல்லை, இந்த உண்மை. இதை மையமாக வச்சு ஒவ்வொரு மனிதனும் இறைவன் கொடுத்த ஒரு சின்ன ஒரு பாக்கியம், 72 நாடி நரம்புகள் இருக்குன்னு உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த 72 நாடி நரம்புகளும் நம்ம வேலை செய்ய வைக்கிறது தாங்க யோகாசனம். அந்த யோகாசனத்தில் 7 சக்கரங்கள் ஒவ்வொருத்தையும் இருக்குங்க. இந்த 7 சக்கரத்தையும் எப்படி இயக்குவது என்பதும் யோகாவில் இருக்குங்க. அது மனசுக்கு மட்டுமில்லை பயிற்சி, உடம்புக்கு பயிற்சி அல்ல. 7 சக்கரத்தை இயக்குறது அது நீண்ட பாடம், அது மெதுவாக பார்த்துப்போம். இப்பொழுது யோகாவில் ஒரு ஆசனம் இருக்குது, அது சக்கர ஆசனங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சக்கர ஆசனத்தை யாரும் ஒருத்தங்க செய்கிறாங்களோ சக்கரம் வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னு நான் உணர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். சக்கரங்கள் நேர்கோட்டுக்கு வந்துடும். அதை எப்படி செய்வது? ஆமாம், இது ஒரு நாள் 2 நாள் முடியாது, பாடம் அல்ல. 2 2 4 5 5 10ன்னு உடலை நாம் எப்படி எண்ணிக்கையாக போடுறாங்களோ, இப்போ நண்பர்கள் அனைவருடைய உதவியுடனும் இந்த பயிற்சியை நான் எடுத்துக்க தயாராகிட்டேன். இந்த சக்கராசனத்தை நீங்கள் அனைவரும் பாருங்க, மகிழ்ச்சி அடைங்க. தலைவா 10 எண்ணிக்கை என்றீங்க நீங்கள். இதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? இப்போ சக்கராசனம் செய்யறதுக்கு ஆயத்தை பயிற்சி மிக அவசியங்க. இந்த பாருங்க, காலை மடக்கி பிடிச்சி இப்படி இருக்க முடியும்னு பார்த்துக்கோங்க. ஒரு 10 எண்ணிக்கை இணையணும், உடம்பு ஆடாமல் இருக்கணும். அப்புறம் இதை விட்டுடணும், இதை பிடிச்சி இதை இணைக்க வைக்கணும். இதை மாதிரி சில செயல்பாடுகள் செய்யும் போது உடம்பு இயங்க அப்பதான் உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேலை செய்யறதுக்கு தயாராகும். ஆமாம், இதெல்லாம் செஞ்சுட்டா சொல்றது எல்லாம் உடம்பு கேட்கும். அனைத்தையும் செய்யறது யாரு? நம்ம ஒவ்வொருத்தையும் எல்லாத்தையுமே ஆத்மா இருக்குங்க. இந்த ஆத்மாவை யார் ஒருத்தவங்க சரியா பயன்படுத்துறாங்களோ பயன்படுத்த அது அருமையாக வேலை செய்ய வாய்ப்பு இருக்கு. சக்கராசனத்தை நீங்க செய்யறத மக்கள் அனைவரும் நல்லா ஊர்த்து கவனியுங்கள். கவனித்து உடலை நோய் இல்லாமல் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முதல்ல ஒரு வேலை துண்டு வச்சு படுக்க வேண்டும். படுத்து மூச்சை கவனிக்க வேண்டும். மூச்சை கவனித்து கையை முன்னடியும் பின்னடியும் வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும். கால்களை 2 அளவுகளை பார்த்து கொள்ள வேண்டும். பார்த்து விட்டு 4 கால உடனே இயக்கி காது கிட்ட கொண்டாந்து வைக்கணும். நண்பர் இப்போது என்னுடைய அன்புக்குரிய வருண் அவர்கள் தன்னுடைய வசனத்தை ஆரம்பிப்பார். கைத்தறலாம் நம்பலாம். This is Chakrasana. This is everybody to do for this Chakrasana to develop your body strength and keep your 7 chakras is developing motions and everybody doing for that position. Thank you for நீங்களும் முயற்சி எடுங்க. ஆனால் உதவி நண்பர்களோடு இருந்து இருப்பது மிக அவசியம் என்று கூறி உங்களை அனைவரும் வாழ்க்கை நிறைவேறுகிறேன். வாழ்க ஐஸ்வர்யம், வாழ்க ஆனந்தம், வாழ்க ஆரோக்கியம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.